கர்த்தர் மகிழ்ந்ததாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் 128 1 2ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தர் மகிழ்ந்ததாக இந்த அத்தியாயத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்வளவோ ஆஸ்வதிக்கப்படுவான்னு இந்த அத்தியாயம் முழுவதுமே இருக்கும். அவன் குடும்பம் எப்படி இருக்கும், அவனோட பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதித்து இருப்பான். அதில் நம்ம முதல் 2ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான்னு இருக்கும். உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கையின் பிரயாசத்தை நம்ம வந்து ஒரு பிரயாசப்படுறோம். ஒரு வேலை பார்க்குறான். அந்த வேலை பார்க்கும்போது அதில் ஒரு பிரயாசப்படுறான். அதை சாப்பிட்றதுக்கு கர்த்தர் ஆரோக்கியம் கொடுக்காது தெரியுமா? இன்னும் மொத்தம் பிரயாசப்படுவாங்க, இன்னொருத்தர் சாப்பிட்டு போவான். அது யாராவது ஏமாற்றிட்டு போவாங்க. எப்படியோ போயிட்டு இருக்கும், அழிஞ்சிரும். ஆனால் அதை அந்த அந்த அவன் நினைக்காம பிரயாசப்படுறான், அது கிடைக்குது. அதை வச்சு ஒரு 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 வீடு வாங்குறான், அவன் சாப்பிட்றான். ஏதோ அவனுடைய பிரயாசம் பலனாக வருது. இந்த உலகத்தே பலனாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு இப்போ பலன் வரலன்னா, இப்போ சில நல்லா கிரைம் நல்லா பண்ணுவாங்க. திருப்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. லாஸ் ஆயிரும். ஏதோ ஒன்று அவங்களால அது சாப்பிட முடியாமல் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வசனத்துக்கு பயப்படனது அவர் சொன்ன வசனங்களை சில பாவம் வரும்போது, இது கர்த்தர் வேதத்தின்படி பாவம். வேண்டாம். ஏன் வேண்டாம்னு விலகுறோம்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால விலகுறேன். அதான் அதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர்ட்ட பயப்படுகிறதுனால அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணத்தை காத்துக்கொள்ள தான் அவர்ட்ட பயப்படுறது. ஸோ கர்த்தருக்கு பயந்து அவர் சொன்ன வழியில, அதான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளும் பிரயாசம் சாப்பிடுவாய். உனக்கு என்ன நமக்கு பிரயாசப்படுறாங்களோ, அவங்கவுங்க என்ன ஆவிக்குரிய ஊழியத்தில் சிலவங்க பிரயாசப்படுவாங்க, உலக ரீதியா சிலர் பிரயாசப்படுவாங்க. என்ன பிரயாசப்படணும்? அந்த பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடணும்னு சொல்லுது. உனக்கு நன்மையும் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். இந்த பூமியில் ஒரு நன்மையான ஒரு பாக்கியம் நன்மை ஒரு சமாதானமான வாழ்க்கை கொடுப்பார். ஆனால் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும்னா அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும், பாவத்துக்கு விலகணும், அவருடைய பிரமாணத்துக்கு கர்த்தர் பிரியமாக இருக்கணும், பரிசுத்த துக்கப்படுத்தாமல் வாழணும். அதுக்கு ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக இந்த பூமியில் எல்லா விஷயம் நீங்கள் எந்தெந்த கைம்பராசி படிக்கிறவங்களுக்கு படிக்கிறதுல நான் ஞானத்தை கொடுப்பார், வேலை செய்யவங்களுக்கு அதுக்கான ஞானத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுக்கு கைகளும் பிரயாசம் சாப்பிட கிருபை செய்வார். இந்த பூமி எல்லா வீட்டிலும் ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவனுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.